ஸோ ROS2 Jassy Ubuntu 24ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ROS2 Jassy டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இதில் வரக்கூடிய நம்ம ராஸோட அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம டாக்குமெண்டேஷன் இருக்கும், ROS2 Jassy டாக்குமெண்டேஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளாடி Ubuntu பேக்கேஜஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். தென் இதில் நம்ம சிஸ்டம் செட்டப்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இதுக்கு கீழே செட் லோக்கல் அப்படின்னு இருக்கும். அதில் இந்த எல்லோ கலர் பாட்ஸில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். இந்த கமாண்ட் எல்லாத்தையும் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லோக்கல்னு ஃபஸ்ட்டு கமாண்ட் இருக்குது, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு கமாண்டையும் ஈச் அண்ட் எவ்ரி கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் லைன், செகண்ட் கமாண்ட் இப்போ காப்பி பண்ணியிருக்கேன். டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். தென் என்டர். ஓகே, தென் இதே மாதிரி ஒவ்வொரு கமாண்டையும் ஈச் அண்ட் எவ்ரி லைனை நம்ம காப்பி பண்ணி நம்ம டெர்மினலில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? தென் கீழே அதே மாதிரி இன்னுமே 2 கமாண்ட் இருக்குது. எனேபிள் ரெக்யூட் ரெபாசிட்டரிஸ் அந்த ஹெட்டிங்க்கு கீழே 2 கமாண்ட் இருக்குது. தென் அதுக்கு கீழே இன்னொரு எல்லோ பாட்ஸில் 4 கமாண்ட் இருக்குது. அதுக்கும் கீழே இன்ஸ்டால் டெவலப்மெண்ட் டூல்ஸ், இதுக்கு கீழே ஒரு கமாண்ட் இருக்குது. தென் இன்ஸ்டால் ROS2, இதுலேயுமே நமக்கு sudo apt அப்டேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, sudo apt அப்கிரேடுன்னு ஒரு கமாண்ட், தென் sudo apt இன்ஸ்டால் ROS Jassy டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் தான் நம்மளோட ROS Jassy இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ மேலேருந்து டாப்பில் இருந்து ஒவ்வொரு கமாண்டாக ஈச் அண்ட் எவ்ரி கமாண்டையும் நீங்கள் காப்பி பண்ணி டெர்மினலில் போட்டு ரன் பண்ணணும். சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் ROS2 Jassy இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களால் ROS2 Jassy-யை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணணும். ROS2 யூஸ் பண்ணணும், நம்ம சிஸ்டமில் ROS2 யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணணும். அதுக்கு நம்ம சோர்ஸ் பண்ணணும். அதுக்காக இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி, அதாவது source/opt/ROS/Jassy/setup.bash அப்படிங்கிற இந்த கமாண்டை காப்பி பண்ணி நம்மளோட டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமில் ROS2 Jassy இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சோர்ஸும் பண்ணிட்டோம். சோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் ROSல இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ROS2 Jassy கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ எக்கோ ஸ்பேஸ் $ROS_distro அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு Jassy அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம சிஸ்டமில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ROS2 Jassy இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தர் வரக்கூடிய வீடியோஸில் நெக்ஸ்ட்டு ROS2 டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.